மொத்த ஊரும் வாழ்த்து மழை பொழிந்தது அந்த இளைஞருக்கு. என்னோட கணவரு லாரி ஓட்டி சம்பாரிச்சு படிக்க வச்சாரு என இந்த தாய் கண்ணீர் வடிப்பது தனது மகனுக்காக தான். சேலம் மாவட்டமே திரும்பி பார்க்க வைத்த அந்த நபர் யார் பார்க்கலாம் இந்த காணொளியில். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள எத்தாப்பூர் பகுதியை சேர்ந்தவர்தான் அறிவழகன். லாரி ஓட்டுநராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அறிவழகனுக்கு கலைவாணி என்ற மனைவியும் கார்த்திகேயன் மற்றும் விக்னேஸ்வரன் என இரு மகன்கள் உள்ளனர். இவரின் மூத்த மகனான கார்த்திகேயனுக்கு சிறு வயதிலிருந்தே IPS ஆக வேண்டும் என்பதே கனவாகவும் லட்சியமாகவும் இருந்ததால் தீவிரமாக படித்து வந்துள்ளார். அப்போது ஏற்பட்ட வறுமையின் காரணமாக IT நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து கொண்டே குடும்பத்தையும் கவனித்து வந்துள்ளார் கார்த்திகேயன். ஆனால் தனது லட்சியமான IPS கனவை மறக்க முடியாத கார்த்திகேயன் தனியார் பயிற்சி மையத்தில் பயின்று தற்போது IPS பணிக்கு தேர்வாகியுள்ளார். பல தடைகளை தாண்டி தடம் பதித்துள்ள கார்த்திகேயனுக்கு நித்யா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பேசிய கார்த்திகேயனின் தந்தை அறிவழகன், கார்த்திகேயன் வெற்றி எங்கள் பகுதிக்கு மட்டுமல்ல எங்கள் மாவட்டத்திற்கு பெருமையாக உள்ளது என்றும், தனது அண்ணன் படிக்க வேண்டும் என்பதற்காக தம்பி விக்னேஷ் செலவு செய்து படிக்க வைத்துள்ளார் என மகிழ்ச்சி பொங்க நம்மிடம் பேசினார். என் பேர் அறிவழகன். நான் யாத்தாபுர் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் பேரு கார்த்திகேயன், சின்ன பையன் பேரு விக்னேஸ்வரன். பெரிய பையன் 2 பசங்களும் நல்லா படிக்கக்கூடிய பசங்க. நான் ஒரு லாரியில டிரைவரா ஓடிட்டு இருக்கிறேன். லாரியில டிரைவரா ஓடி ராத்திரி போல கஷ்டப்பட்டு பிள்ளைங்க நல்ல முறையில படிக்க வச்சேன். இன்னைக்கு 10th நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. +1 நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. கவர்மெண்ட் காலேஜில் ஃப்ரீ சீட்டு கிடைச்சது கோயம்புத்தூர்ல. நல்லா படிச்சாங்க. படிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெரிய பையன் தான் கார்த்திகேயன் பேரு. அவரு ஒரு IPS அதிகாரி ஆகணும், நல்ல ஒரு உயர் பதவிக்கு போகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அவர் சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்வம் இருந்ததுனால அவரு படிச்சாருங்க. படிச்சுட்டு இன்னைக்கு 2017 பாஸ் பண்ணாரு. அது இப்போ ரயில்வேல இருந்தாருங்க. அப்போ அதுல ரயில்வே வேலை கிடைச்சது. 2017 பாஸ் பண்ணல. 2018 அசிஸ்டன்ட் கமிஷனரா டெல்லியில இருந்தாரு. டெல்லியில இருந்துட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. டிவிஷனல் கமிஷனரா டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அதுக்கு மேல மேரேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க ஆரம்பிச்சு UPS எழுதினாரு. இப்போ 2023 UPS எழுதினாரு. 2024 ஏப்ரல் மாசம் ரிசல்ட்ல IPS பாஸ் பண்ணிட்டாருங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ திரும்ப வேலையில இருந்துகிட்டே இப்போ படிச்சு பாஸ் பண்ணனால அடுத்த மாசம் 8ஆம் தேதி ட்ரைனிங் கிளம்புறாங்க ஹைதராபாத். இது இங்க முதல் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒரு லாரியில டிரைவரா தான் ஓடிட்டு இருந்தேன். லாரியில டிரைவரா ஓடி ராத்திரி போல கஷ்டப்பட்டேன். ஆனா நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் பசங்க நல்ல முறையில படிச்சதுனால அவங்க இன்னைக்கு இந்த ஒரு உயர் பதவிக்கு என் பையன் வந்துக்கிறாங்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க. 2வது, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எங்க ஏத்தாப்பூர் ஒரு பேரூராட்சி தாங்க. இதுல முதல்ல எங்க பையன் நல்லா படிச்சு இன்னைக்கு ஒரு உயர் பதவி போயிருக்கிறான்னா அது அவனுடைய திறமையும் கூட, நாங்க ஊக்கம் கொடுத்ததும் கூட. ஆனா நல்ல முறையில இன்னைக்கு வந்திருக்காருங்க. இது பெரிய சந்தோஷங்க. எனது கணவர் லாரி ஓட்டுநராக இருந்த போதும் மகனை நன்றாக படிக்க வைத்தார். நண்பர்களோடு பேசியதும் இல்லை, வீட்டில் டிவி கூட பார்த்தது இல்லை. எனது உறவினர்கள் மட்டுமின்றி மொத்த மக்களும் என் மகனை பற்றி பேசும்போது பெருமையாக உள்ளது என ஆனந்த கண்ணீரோடு மகிழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கார்த்திகேயனின் தாய் கலைவாணி. என் பையன் பாஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவர் லாரில ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலையும் பசங்க யாரும் பத்திரம் படிப்புல கரெக்டா இருந்தானுங்க. எனக்கு 2 பையன், பெரிய பையன் கார்த்திகேயன், சின்ன விக்னேஸ்வரன். 2 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு விடாமுயற்சியா எந்த சூழ்நிலையும் எங்கேயும் போகாத, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம ஒரு இதுல வரணும்ன்ற விடாமுயற்சியில கல்யாணம் பண்ணியும் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருந்தும் மேலும் படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது, இன்னைக்கு IPS போறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.